டேய் வீரபாக நம்மட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும். இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க அவனை. அண்ணா கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கடா. பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைங்கடா பூட்ட. வாங்கடா உடைப்போம். ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. உனக்கு இலக்குதுல்ல? ஆமா, கொஞ்சம் இளமாத்தா இருக்கு. ஆமா, ஏன்டா அப்படி ஓடுற? பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அறுவாள் எடுத்தா ஓடாம என்ன பண்ணுவாங்க? அப்ப பணத்தை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? இந்த அத்தான் கொடுத்து தொலைவல்ல. என்ன டேய், ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. அடிக்கிறாண்டா அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. ஒரு நிமிஷம், எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன்? பர்சனாலிட்டி போயிரும்ல. இப்ப மட்டும் என்ன வாழுதா? வணக்கங்க. விவரம் தெரியாம தடுக்காத. வாங்கின காசை தரலைங்கிறதுனாலதான் வெட்டுறோம். அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும். நாங்க பாக்காத கேஸா? அப்படி இல்லைங்கய்யா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க. இவனுக்கு கேரண்டி கொடுக்கறக்கு நீ யாரு? நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா அவங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா? அந்த பாலிசி வந்திருக்காத. அந்த பாலிசி வரலங்க, நீங்க மாச தவணை கட்டுருங்க. அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டுறீங்களா? பட்டுமா? டேய் வாங்கடா, டேய் கிளம்புங்க. நல்ல நடத்துல தெய்வம் மாதிரி என்னை காப்பாத்துறீங்க. ஆனா நீங்க நினைக்கிற வீரபாகு நான் கிடையாது. நான் வர்றேன். என்ன நீங்க நினைக்கிற மாதிரி நானும் எல்ஐசி ஏஜென்ட் கிடையாது. எல்ஐசி கிடையாதா? அப்புறம் என்னை காப்பாத்துறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி. முதலாளியா? அம்மா என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாத. யோ, நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவனோ பொருளிய கிளப்பியிருக்கா ஐயா. என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா அதை வச்சுட்டு கும்போனத்தை பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு போயா. முதலாளி நீ பாட்டுக்கு வந்து ஆடுனே பாடுனே ஊர்க்காரி நினைச்சிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள புந்துருதா? யார் நீ? இந்த குப்பை எல்லாம் யாரு பீரோல வச்சது? புல்ஷிட். கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள இருக்க பூரா எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்க. இது ஏன் பீரோ தெரியுமா? ஹலோ, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பீரோ மட்டும் இல்ல, இந்த பில்டிங், வெளியில இருக்கிற பேக்கரி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். எது? எல்லாமே உனக்கு சொந்தமா? இந்த மாதிரி தான். உன்னை பொம்பளைன்னு பாக்குறீங்க, இல்லன்னா எஸ்எல் பசங்க வாங்கிப்போம். மரியாதையா நீயா வெளியே போயிரு. கடைசி போடா. போடாவா? கேட்டுக்கிட்டே என்ன நீங்க? அடிய பண்ணு போறீங்கள என்னத்தனா விட்டு. இந்த பார், இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? ஏய், இந்த வீட்டை விட்டு உங்க எல்லாரையும் துரத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். எது? என்னைய துரத்துறியா? நான் யார் தெரியுமா? கணபதி ஐயருடைய மச்சான். நான் கணபதி ஐயருடைய பேத்தி. நீ சொல்ற கணபதி ஐயர் வேற, நான் சொல்ற கணபதி ஐயர் வேற. ஏய், ரெண்டும் ஒண்ணுதான். இது எங்க தாத்தா பேர்ல இருக்கிற சொத்து, பேத்திக்கு தான் சொந்தம். So all of you go out. வண்டி நிறுத்துப்பா, என் சொந்த வீடு வந்துடுச்சு. இதோ இங்கதான். ஏன்னா உங்க வீட்டு கிரக பிரவேசம், நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் பார்க்க வேண்டாமா? என்ன அழறே? அது இல்லடி, எங்க அப்பா சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி குடி போடணும்னு நினைச்சாரு. அவரால முடியல. அவர் பையன் நானு கயத்தை கட்டி வாய கட்டி வீரத்தெல்லாம் வாங்கி இந்த வீட்டை வாங்கிட்டேன். நான் முதலா இப்ப இந்த வீட்டுக்குள்ள போக போறேன். அது ஆவியா இருந்து எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாரு. அத நினைச்சு தாண்டி எனக்கு ஆனந்த கண்ணீர். அது சரிண்ணா, இப்படி அழுதுண்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். இன்னும் நல்ல நேரம் வரதுக்கு 3 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
நீ காட்டுல பத்திரம் மாதிரி லட்சக்கணக்கில் அடிச்சு நோட்டீஸ் மாதிரி சம்பளம் பண்ண எனக்கு தெரியும். மாமன் சொத்த மச்சானுக்கு தான் சொந்த மரியாதையா போயிரு. முதல்ல எனக்கு தாத்தா, அப்புறம் தான் உனக்கு மாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்கண்ணா. இருடி, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. என்னத்த விரிக்கிறா? என்ன கடைய போட்டா? முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியா இருப்பா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய விந்து வச்சிருக்கா. ஏய், 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 ரொம்ப புழக்காத, வாயை மூடு. இந்த பார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. ஓடி அதிர்ஷ்டம் வந்து குதிக்க போகுது. என்னடா என்னடா இப்படி விழுந்துட்டே? எழுந்திருங்கோண்ணா, எழுந்திருங்கோ. ஏன்னா ஏய் வீரபாகு, யாரா அவன்? அடாடாடாடாடாடா. பேக்கரியை டெவலப் பண்ணது போகணும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. சை. என்னய்யா? ஏன் உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏன் உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டுல நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஏன் உண்டா இல்லையான்னு சொல்லி, எனக்கு 1000 வேலை இருக்குல்ல. டேய், வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது? போடா. ஏய், எல்லாரும் வெளிய போங்க, நான் குளிக்கணும். முதலாளி முதலாளி பழைய பில்டிங்ல இப்படி ஓடாத ஓடாதுன்னு உன்னை எத்தனை தடவை முதலாளி, சொல்லிருக்கேன். என்ன? அந்த பாம்பே பொண்ணு பன் போடுற தண்ணி தொட்டில குளிக்கிறா. அங்க ஏய், ஏய், பாருங்க. இந்த மாதிரி ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். தைரியம் உள்ள வாடா, ஸ்ப்ரிங் தலையா. குளிக்கிறது பிடிக்காதீங்க ஒரே காரணத்துக்காக வெளியே நிக்கிறேன். வந்துரு வெளியே. குளிச்சா மட்டும் வெள்ளையாக போற. நான் வெள்ளை ஆகுறது முக்கியம் இல்லடி, நீ வெளியே வரதா முக்கியம். இது பாரு, உன்னுடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். ஆனா வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி கலாட்டம் பண்றது சரியில்லை. யோ போயா, நீ என்ன இந்த கருமூஞ்சிக்கு சப்போர்ட்டா? இந்த இடத்தை விட்டு உங்களை துரத்த நான் என்ன வேணா செய்வேன். செய்யி, பண்ணு போற தொட்டில குளிச்சுக்கிட்டு ஏன் செய்யறீங்க? டேய், இது என்னோட வீடு, நான் எங்க வேணாலும் குளிப்பேன். சும்மா இல்லடா. எத்தனை டா போறா பாரு இவள. முதலாளி, உன்னால என்ன பண்ண முடியும்? ஆ? ஆ? ஆ. இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஓ மானத்தை நான் காப்பாத்துறேன். டேய், மானத்தை பத்தி நீ பேசாத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிற? கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் அட முதலாளி. சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. ஆ. நீ உங்க அக்காவை வச்சுதானே இந்த பேக்கரியை வாங்கி போட்ட. மானங்கிட்ட தானடா நீ. தண்ணியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மேலேயே கிடந்தா எந்திரிக்க முடியலையோ? தண்ணிய புடிங்கிட்டு பேச்சாட பேசுற. இரு, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். பெல் பாட்டம் முதலாளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எத்தனை தடவை என்னுடைய காதல அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவன் மசீர மாதிரி தெரியல. அதனால அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல இருந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருத்தம் என்ன புருஷனா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முதலாளி, அவங்களுக்கு கராத்தே தெரியும், அடிச்சு போட்டாங்கன்னா. இந்த தாலி என்னை காப்பாத்தும். தாலி பொம்பளைக்கு மட்டும் வேலி இல்லடா, புருஷனுக்கும் வேலி. தாலி கட்ட பாக்குறியா? வலிக்குதா? இப்போ லைட்டா. முதலாளி எங்க இருக்கீங்க? என்னை அடிச்சிட்டு இல்ல,
என் லேபர் வர்றா என்ன ஆகிறேன்னு மட்டும் பாரு நீ. அப்படி வா வலிக்கு. இது புத்திசாலித்தனம். ஐயோ என்ன வரேன் நீ போ ஸ்ப்ரிங்கல் இன்னோட நீ க்ளோஸ். என்னங்க என்னாச்சு? திருட டேய் வீரபாகு வீட்ல திருடு போயினா. டேய் எங்க முதலாளில நேரம் வந்து திருட வந்திருக்க. கையா வச்சா உனக்கு பத்தாது. டேய் என்னடா இந்தா வைக்கோ. யாரு இந்த திருட வந்து நீங்க சாவுடா. என்ன உடம்பு இன்னும் சரியாகலையா? அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்து வந்தேன். இல்லடி எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம மாத்துல ஒரு அடியாவது எடுத்து வச்சிடணும். யாருக்கிட்ட நான் உங்க வேலையை கட்டுறேன். டேய் இருங்க ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாண்டி, அவன் எங்க இருந்தாவது பறந்து வந்துட போறான். அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டான். பாருங்க அவன் பூட்டி கிடக்கு. இனிமே நீ எங்கேயுமே திருட போக கூடாது. சரி சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா ஐயோ என்ன விட்டு போயிட்டேளா. செத்துட்டானா? அட பாவி, அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம்